மருமக சொல்றாங்க, அத்தை நகைய வச்சாலு இன்னும் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவனை வக்கீல வர சொல்லி ஜாமீன்ல எடுக்க சொல்லுங்க அத்தை. அவங்களும் லாயருக்கு போன் பண்றாங்க. லாயரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. நேத்து திருட்டு கேஸ்ல மணிகண்டன்னு ஒருத்தரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவரை நான் பெயில்ல எடுக்க ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு போலீஸ் கிட்ட குடுக்கறாரு. போலீஸ் சொல்றாங்க, வந்து ப்ராசஸ முடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களே. வக்கீல் யாரு கூட்டிட்டு போனதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, அவங்க ஒய்ஃப்னு சொன்னாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அந்த மணிகண்டன்கிற ரவுடிய அடிக்கிறாரு ஒரு வீட்டுல வச்சு. அன்பு கேக்குறாங்க, ஏதாவது சொன்னானா? அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, இவங்க கிட்ட நாங்க கைவரிசைய காட்டினாதான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு லத்திய வச்சு அடிக்கிறாரு மணிகண்டனை. மணிகண்டன் வலி தாங்க முடியாம பெரிய வீட்டு அம்மா தான் நகைய வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிடுறாரு போலீஸ்காரர்கிட்ட. அன்பு போலீஸ கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அன்போட அப்பாவும் கூட சேர்ந்து வர்றாரு கோயிலுக்கு. இப்ப கதிரோட ஃபேமிலி பாக்குறாங்க அன்ப. அன்பு சொல்றாங்க, என் மேல தப்பு இல்லைன்னு நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அத்தை. இப்ப ஆதாரத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறாங்க மணிகண்டனை. இத பார்த்த உடனே கதிரோட அம்மா ஷாக் ஆறாங்க. நாளை சந்திப்போம்.